கோவை பேரூரில் வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் பெற்ற விஏஓ அதிகாரிகளை பிடிக்க முயன்ற போது பணத்தை குளத்தில் வீசினார். அவரை காவலர்கள் பிடித்த நிலையில் பணத்தை குளத்தில் இருந்தும் மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், என்ன நடந்தது? இப்போ என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக கோவை பேரூர் வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் பெற்ற விஓ அதிகாரி பிடிக்க முற்பட்ட போது பணத்தை குளத்தில் வீசிவிட்டு தானும் குளத்தில் குதித்து விட்டார். கோவை ஆலந்துறை அடுத்த மதுராய்புரம் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் வெற்றிவேல் தேனி மாவட்டத்தில் இருந்து பணிபுரிந்து வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கோவை பேரூருக்கு பணி மாற்றம் அடைந்துள்ளார். இந்த நிலையில் மதுராய்புரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணசாமி 3 ஆண்டுகளாக வாரிசு சான்றிதழ் பெற முயற்சி செய்து வந்ததாக தெரிகிறது. தான் வாரிசு சான்றிதழ் கொடுப்பதற்காக வெற்றிவேல் கூறிய நிலையில் அதற்கு 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து விவசாயி கிருஷ்ணசாமி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்த அதிகாரிகள் மறைந்திருந்து பிடிக்க காத்திருந்தனர். இந்த நிலையில் பேரூர் புட்டிவிக்கி குளம் அருகே விவசாயி கிருஷ்ணசாமியிடமிருந்து வெற்றிவேல் பணத்தை வாங்க முற்பட்ட போது அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். அவர்களிடம் சிக்காமல் இருக்க வாகனத்தில் மின்னல் வேகத்தில் சென்ற வெற்றிவேல் பேரூர் பெரிய குளத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்தார். உடனடியாக கையில் இருந்த பணத்தை வீசிய அவர் தானும் குளத்தில் குதித்தார். அவரை பிடித்து கிடுபிடி விசாரணை செய்த போது லஞ்சம் பெற முற்பட்டதை ஒப்புக்கொண்டார். இந்த குளத்தில் அவர் குளத்துக்குள் வீசிய பணத்தை மீட்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். விவசாயியிடம் அதிகாரிகள் கொடுத்து விட்ட ரூபாய் நோட்டில் இருக்கும் வரிசை எண் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு குளத்தில் பணத்தை போட்டுவிட்ட நிலையில் இரவு முழுவதும் அந்த குளத்தை இட்டாச்சி மூலம் தேடிட்டு வந்தாங்க. அதே போல காலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த பணத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பணம் கிடைக்காததால மீண்டும் வெற்றிவேலை பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. நன்றி சுரேஷ், விவரங்களுக்காக.